வணக்கம். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி பார்க்க போறோம். இது நம்ம சிலபஸ்ல இருக்கிற எக்கனாமில பாப்புலேஷன்ற டாபிக்கு கீழே கவர் ஆகும். இந்த டாபிக்ல எந்தெந்த மாதிரிலாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதுபடிதான் நம்ம கிளாஸ் பார்க்க போறோம். உலக மக்கள் தொகை தினம்ன்றது எப்ப கொண்டாடுறாங்க? ஜூலை 11. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், அதாவது தீம்னு வச்சு நம்ம இந்த மக்கள் தொகை தினத்தை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கான இந்த வருஷத்துக்கான தீம்ன்றது நியாயமான மற்றும் நம்பிக்கையான உலகில் அவர்கள் விரும்பும் குடும்பங்களை உருவாக்க இளைஞர்களை மேம்படுத்துதல். இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஏன் இந்த சென்சஸ் இப்ப நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, ஜூலை 16 நம்ம ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ல 2 கட்டமா நடக்க போகுதுப்பா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2021ல மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கணும். ஆனா நம்ம கோவிட்னால கணக்கெடுப்பு நடத்த முடியல. இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க, 2027ல 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்ப முதலா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடத்தினாங்க அப்படின்னா 1872. அந்த டைம் யார் ஆட்சி செஞ்சாங்க? பிரிட்டிஷ். ஸோ வைஸ்ராயா அந்த டைம் யார் இருந்தாங்க அப்படின்னா மேயோ தான் வைஸ்ராயா இருந்திருப்பாரு. சரியா? அந்த டைம் தான் முதல் கணக்கெடுப்பு நடந்தது. ஆனா எல்லா இடங்கள்லயுமே அந்த கணக்கெடுப்பு நடத்தல, ஒரு சில இடங்கள்ல மட்டும் நடத்தினாங்க. சரி, அப்ப ஒருங்கிணைந்த கணக்கெடுப்புன்னு ஒட்டுமொத்தமான கணக்கெடுப்பு, அதாவது சின்க்ரனைஸ்டு சென்சஸ் எப்ப இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது அப்படின்னா 1881ல நடந்துச்சு. அந்த டைம் யாரு வைஸ்ராயா இருந்தாங்கன்னா லார்டு ரிப்பன் பிரபு தான் அந்த டைம் வைஸ்ராயா இருந்தாரு. ஆனா கணக்கெடுப்பு கமிஷனரா இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா WC ப்ளோடன் அப்படின்றவர் தான் அந்த டைம் என்ன பண்ணிருப்பாரு, சென்சஸ் கமிஷனரா இருந்திருப்பாரு. சரி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தி இருக்காங்க. யாரு இந்தியாவோட சென்சஸின் தந்தை, அதாவது கணக்கெடுப்பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தைன்னு யார அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேரையுமே கிடையாது. யாருன்னா ஹென்றி வால்டர்ன்றவரை தான் நம்ம இந்தியாவோட சென்சஸ் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஏன் இவரை இந்தியாவோட சென்சஸ் தந்தை அப்படின்னு சொல்றோம்னா 1830கள்லயும் இவர் டாக்கால அந்த சிட்டில மட்டும்தான் கணக்கெடுப்பு நடத்திருப்பாரு. ஸோ அதனால ஃபாதர் ஆஃப் சென்சஸ் இன் இந்தியான்னு யாருன்னு கேட்டாங்கன்னா ஹென்றி வால்டர். முதல் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தியவர் ரிப்பன் பிரபு. அந்த டைம் சென்சஸ் கமிஷனரா இருந்தவர் WC ப்ளோடன். ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்தது 1872. அந்த டைம் யார் வைஸ்ராயா இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா லார்ட் மேயோ. ஓகேங்களா? இது கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த சென்சஸ் 1881ல நடத்தி 10 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன நடந்துச்சு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. அந்த மாதிரி 2021ல நடக்க வேண்டியது கோவிட்னால நம்ம கணக்கெடுப்பு நடத்தல. இப்போ 2027ல நடக்க போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஸோ அதை சார்ந்து இருக்கிற பேக்ரவுண்டை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சரிங்க. இப்போ 1881ல சென்சஸ் நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கம் எப்படி இருக்கு, மக்கள் தொகையை எப்படி growth ஆகுதா லெஸ் ஆகுதா, அதை எத்தனை ஃபேஸா நம்ம பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இதை 4 ஃபேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது 1901ல இருந்து 1921 வரைக்குமே உள்ள ஆண்டை மக்கள் தொகை எப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாக்னண்டா இருந்துச்சு. அதாவது மக்கள் தொகை தேங்கி இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ரெண்டாவது ஃபேஸ்ன்றது 1921ல இருந்து 1951 வரைக்குமேவும். அப்பதான் மக்கள் தொகைன்றது ஸ்டெடி பாப்புலேஷன், அப்பதான் ஸ்டெடியா growth ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது மக்கள் தொகை பெருக்கம். சரிங்களா? தேர்ட் ஃபேஸ்ன்றது 1951ல இருந்து 1981 வரைக்கும். இந்த ஆண்டை தான் நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபேஸ்ல தான் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் ஃபோர்த் ஃபேஸ்ன்றது 1981 இருந்து டில் நவ் இப்போ வரைக்கும் இருக்கிற ஃபேஸ். 1981க்கு அப்புறம் எப்படி மக்கள் தொகை பெருக்கம் இருந்துச்சு, growthல தான் இருந்துச்சு. சில காலங்களில் கொஞ்சமா கம்மியாச்சு, அதுக்கப்புறமும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. சரிங்க, இந்த மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை பெருக்கத்திற்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடம்பெயர்வு, அதாவது மைக்ரேஷனும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 1921 வருஷத்தை பெரும்பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது ஸ்டாக்னண்டா தான் இருந்துச்சு மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னு சொன்னோம். இந்த வருஷம் மட்டும் மக்கள் தொகை வளர்ச்சின்றது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த வருஷத்தை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஃபேஸான 1951 வருஷத்தை சிறிய பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமா இருந்திருக்கும். அந்த வருஷத்துல வந்து கிராஜுவலா கம்மியா இருந்ததுனால இந்த 1951 வருஷத்தை சிறிய பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 1951 இருந்து 81 வரைக்குமே பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பீரியட் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா குறிப்பா 1961ன்றது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டா சொல்றாங்க. சரிங்களா? இந்த தகவலே போதுமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா?